சோழர் காலத்து கோயிலும் இருக்குது, இதில் பாண்டியர் காலத்து கோயில்களும் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு செய்தி, அது சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் எல்லாம் போர் புரிந்தாலும் மூவேந்தர்களில் போர் புரிந்தாலும் கலைகளை கடவுள் சார்ந்த செய்தியில் அழிப்பதற்கு அவங்களுக்கு மனம் கிடையாது. அதனால் எல்லாம் இணைந்து தான் செயல்பட்டுருக்காங்க அந்த செய்தியில். அதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இதே இந்த 2 கோயில்கள் தெரியுது இல்லையா, இது பாண்டியர் காலத்து கோயில், இன்னொரு கோயில் அது மலையை ஒட்டி இருக்கு, அது சோழர் காலத்து கோயில். இப்படி எல்லா மன்னர்களும் இங்கே வந்திருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ராஜராஜ, அதாவது நம்ம இப்போ பார்க்குறோம்ல தஞ்சை பெருவுடையார் சொல்கிற நம்ம கோயிலுடைய ராஜராஜன் அவர்களும் இங்கே வந்த இடம் அது. அதில் ஆரம்பித்து பாண்டிய மன்னர்கள் எல்லாமே சுந்தர பாண்டிய மன்னர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. நிறைய கல்வெட்டுகள் உள்ள ஒரு கோயில் இது, மிக அரிய நிறைய கல்வெட்டுகள் உள்ள